ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ரயில்வே ஸ்டேஷனோட வெஸ்டர்ன் என்ட்ரியில் இருக்கிறோம். கடந்த வீடியோவில் அதாவது லாஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் என்ட்ரியில் உள்ள கார் பார்க்கிங் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அந்த கார் பார்க்கிங் மட்டும் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எத்தனை காசு நிப்பாட்டலாம், உள்ள டேரிஃப் என்ன, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பண்ணியிருந்தோம். சப்போஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் என்ட்ரியில் வந்துட்டு டெர்மினல் பில்டிங் வந்து இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2026. ஸோ வந்து இன்னும் வந்து 1.5 வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. இது தவிர்த்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கான்கோர்ஸ் அமைக்கிறதுக்காக வந்துட்டு பில்லர்ஸ் எரெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குல்ல, இது வந்து அந்த எலிஸ்னர் பாலம் மேலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது வந்து ஒரு 3 months பிஃபோரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பிட் அமைச்சிருந்தாங்க. இது வந்து ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கோட சேர்ந்ததா இல்லை ஒரு செப்பரேட் ப்ராஜெக்டான்னு தெரில. இது தாண்டினோன்னா நீங்கள் பார்க்குற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஆர்பிஎஃப் கேன்டீனு. இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த பில்டிங் தான். முன்னாடி வந்து இந்த பில்டிங் வந்து வெஸ்டர்ன் என்ட்ரி கிட்ட இருந்தது, அதை டெமாலிஷ் பண்ணி இந்த இடத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் பாஸ் அமைக்கிறதுக்காக, அதாவது பெரியார் பஸ் ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணி அண்டர் பாஸ் அமைக்கிறதுக்காக பிளாக்ஸ் வந்து கான்க்ரீட் பிளாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே வந்துட்டு அந்த அண்டர் பாஸ் அமைக்கிறதுக்கான அந்த மறு சைடில் என்ட்ரிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நடந்துகிட்ருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து அண்டர் பாஸுக்கு அப்புறம் எலிவேட்டடாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்து வந்து போகும். இப்போ நம்ம பாண்டி பஜார், ஸோ அந்த லேனில் வந்துட்டுருக்கணும். இந்த பாண்டி பஜாருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாஸ்லேருந்து எலிவேட்டடாக வந்து ஒரு பாலம் வந்து வரும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. கூடவே நீங்கள் பார்க்குற அந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், அது வந்து சப்ஸ்டேஷனு. அந்த பில்டிங்கும் கட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேராக போனோம்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனோட போஸ்ட் ஆஃபீஸ் வரும். அதை தாண்டினதுக்கப்புறம் 2 வீலர் பார்க்கிங் இருக்கும். இந்த 2 வீலர் பார்க்கிங் வந்துட்டு கார் பார்க்கிங் வெஸ்டர்ன் என்ட்ரியில் இருக்குல்ல, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷனலாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது டெம்ப்ரரி ஈஸ்டர்ன் என்ட்ரி. டைம் பீயிங் அந்த என்ட்ரி இருக்கும். இது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் என்ட்ரி, அதாவது மெயின் டெர்மினல் பில்டிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நடந்துகிட்ருக்கு. ஒரு மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே ஆஃப் பண்ணாதான் இதுவரை நீங்கள் பார்த்தது வந்து
ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்டர்ன் சைடில் உள்ள மெயின் டெர்மினல் பிளாக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த மெயின் டெர்மினல் பிளாக் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் என்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஈஸ்டர்ன் என்ட்ரிலையும் வந்துட்டு கார் பார்க்கிங் பண்ணுறாங்க. பட் வந்து வெஸ்டர்ன் என்ட்ரியில் வந்து ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரு, இங்கே வந்துட்டு 3 ஃப்ளோர் வந்து இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங் வந்துட்டு வெஸ்டர்ன் என்ட்ரியோட நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக இங்கே அமையும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இந்த கார் பார்க்கிங்குமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.